ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய 2வது வாரத்தில் வந்திருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்கிறோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவரோடு தேவன் இடைப்படுவாராக, உங்களோடு பேசுவாராக. இந்த நாளுடைய ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பாராக. விசேஷமாக இந்த நாளுடைய ஆராதனை நடத்துகிற அருமையான மகன் ஜேக்கப்காக, டெபோராக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அவளை சிலுவையில் மறித்து வெளிப்படும்படியாக, இந்த நாளுடைய ஆராதனை கர்த்தர் பொறுப்பேற்று நடத்தும்படியாக, இதை பார்த்து கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளான மனுஷனை கர்த்தர் பலப்படுத்தும்படியாக இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மனமகிழ்ச்சியான நாளில் உடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்கள் பாராட்டின பிரதான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காலவேளையில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பேர்பராய் தனித்தனியாக நீங்கள் ஆசுவதிங்க ஆண்டவரே. என் தேவன் ஒருவர் மாத்திரமே வேண்டிய ஆறுதலை கட்டளையிடுங்க. நாளுடைய ஆராதனை கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. நடத்துகிற பிள்ளைகளை நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஜேக்கப்காக, டெபோராக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் அவளை சிலுவையில் மறித்து வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நீங்கள் அபிஷேகிங்க ஆண்டவரே. ரத்த கோட்டைகள் மறைத்துக் கொள்ளுங்க. அவங்களுடைய மன வாஞ்சைகளை நிறைவேற்றி கொடுப்பீராக. எல்லா துதி கனவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுதும் ஆராதனைகளை கடந்து போவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பிரைஸ் லார்ட். இந்த மாதத்தின் 2வது வாரத்திலும் கூட இந்த ஆராதனை மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து ஒரு சில பாடல்கள் பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஸோ ஆனந்த துதிவொலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். அவரை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய உள்ளமும் சரி, நம்ம மனசும் சரி, ரெண்டுமே சந்தோஷத்தோடு கூட அவர் ஆராதிக்கணும். ஸோ எங்களோடு கூட சேர்ந்து கரங்களை தட்டி, முடிந்தால் எங்களோடு கூட சேர்ந்து கரங்களை தட்டி பாடுங்க. அவருடைய நாமம் மகிமைப்படும். ஆமென். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாற்றி பெற்று உயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அப்படி இருக்கிற இடத்துல கரங்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, இந்த ஸ்டாண்ட்ஸில் எப்படியாக சொல்லுகிறது, மகிமைப்படுத்துவேன் என்றாரே. ஸோ அவர் சொன்ன வாக்கு நம் வாழ்க்கையில் எவ்வளவோ நிறைவேறியிருக்கு. இந்நாள் வரைக்கும் அவருடைய மகிமையானது, அவருடைய பிரசன்னமானது நம்மளை முன்னேறி செய்து கொண்டு நடத்திருக்கிறது. ஸோ அந்த தயவை நினைத்து ஒரு விசையாக ஆண்டவரை நோக்கி, இயேசுவே, முது மகிமைக்காக நன்றி ஆண்டவரே, முது பிரசன்னமானது எங்களோடு கூட வருகிற தயவுக்காக நன்றி என்று சொல்லி ஒரு விசையாக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி இந்த பாடலை பாடுவோமா? ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே,
ஆவியானவரே என் பேச்சுல என் மூச்சுல என் சொல்லுல என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல என் நடத்தையில என் உணர்வுல என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சுல என் மூச்சுல என் சொல்லுல என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல என் நடத்தையில என் உணர்வுல என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே விலையேற பெற்றவரே இணையாலும் பரிசுத்தரே நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே விலையேற பெற்றவரே இணையாலும் பரிசுத்தரே நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே மகிமையின் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே மகிமையின் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. இப்படி ஒரு விஷயம் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இது பிரசன்னமானது எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. இம்மட்டுமாக எங்களை நடத்தி வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் போராட்டத்தின் மத்தியில், எங்கள் கண்ணீர்களின் மத்தியில், எங்கள் சந்தோஷத்தின் மத்தியில், எங்கள் துக்கத்தின் மத்தியில் உமது மகிமையானது எங்களை அழகாக நடத்தி வந்த தயவுக்காக நன்றி ஆண்டவர். ஆண்டவரே நாங்களும் எங்களை இன்னும் அதிகமாக உமக்குள்ளாக சீர்படுத்தி கொள்ள, எங்கள் நினைவுகளில், எங்கள் எண்ணங்களில், எங்கள் பேச்சில், எல்லாவற்றிலும் நாங்கள் எங்களை இன்னும் சீர்தூக்கி பார்க்க எங்களுக்கு ஒரு விஷயம் உமது கிருபையானது எங்களுக்கு இன்னும் அதிகமாக பரிபூர்ணமாக கிடைக்க ஒரு விஷயாக நாம் உமது பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் இடைப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் இடத்துல வருகிறோம். உமது மகிமையானது பிரசன்னமானது அவர்களுக்கு இன்னும் அதிகமாக கிடைக்க, அவர்கள் இன்னும் அதிகமாக உண்மை நெருங்கி வர ஒரு விஷயாக உதவி செய்யுங்க. எங்களை நாங்களே அர்ப்பணிக்கிறோம். எங்களை பொறுப்பேற்று நடத்துங்க. இந்த ஆராதனையில் உமது பிரசன்னம் இருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை கொண்டு இன்னும் அதிகமாக பயன்படுத்துங்க. எங்களை இன்னும் அதிகமாக உபயோகப்படுத்துங்க. அதற்கு நாங்கள் எங்களை பக்குவப்படுத்தி கொள்ள ஒரு விஷயாக உம்மிடத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீதியான நேரத்தில் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆராதனையில் பங்கு பெற்றோம். செய்தி கடந்து போக போகிறோம். உங்களுடைய வேதாமத்தை நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Turn your Bible to the book of Proverbs chapter 3 verse 10. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும்,
உன் ஆலைகளிலே திராட்சரசம் புரண்டோடும். இந்த வசனத்துக்கு கீழாக நம் செய்திகளை கேட்டு வருகிறோம். 1ஆம் தேதி மற்றும் முதல் வாரம். இந்த 2வது வாரத்தில் வந்திருக்க உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அநேக எதிர்பார்ப்போடு இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். வேதத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டும். இது ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கக்கூடிய ஒரு வசனமாய் இருக்கிறது என்று சொல்லி நான் ஏற்கனவே சொன்னேன். அநேக விதமான வார்த்தைகள் உண்டு. ப்ராஸ்பரிட்டி என்று சொல்லலாம், செழிப்பு, பிளெஸிங்ஸ் ஆசீர்வாதம், அபண்டன்ஸ் மிகுதியான இல்ல பூரணமான ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவம். இந்த வசனத்தை பார்க்கும்போது நம்முடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பத்தக்கதாய், நம்முடைய ஆலைகளிலே திராட்சரசம் புரண்டோடத்தக்கதாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராய் இருக்கிறார். அந்த வசனத்தை நாம் கேட்கும்போது உடனே ஒரு பெரிய சந்தோஷம். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எல்லா வாஞ்சையும் எதிர்பார்ப்பும் நம்ம எல்லாருக்கும் உண்டு. ஆனால் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு கட்டளை உண்டு. அதுக்கு மேல ஒரு வசனம் ரொம்ப அழகா இருக்கு. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனப்பண்ணு. அதுதான் அதோடைய கீ பாயிண்ட். நீ இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்க தேவனை எல்லா பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனப்பண்ண வேண்டும். இந்த தான் நம்மளுடைய முக்கியமான காரணம் என்று சொல்லி கடந்த 2 வார செய்திகள் நாம் பார்த்தோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு முதற் பலனான காரியங்களை கொடுக்கும்போது கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்க போகிறோம். விசேஷமாய் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு ஏதோ கொடுக்க வேண்டும் என்று சொல்லி யோசிப்பது உண்டு. சில பேருடைய வாழ்க்கையில் அவர்கள் தசம பாகம் என்று எடுத்து வைப்பார்கள். ஆனால் செலவுகள் வரும்போது அதிலிருந்து எடுத்து செலவு பண்ணி விடுவார்கள். ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடியவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கென்று பிரித்து எடுத்து வைப்பதை கர்த்தருக்கென்று கொடுங்கள். நீங்கள் போகிற சபைக்கு அந்த காணிக்கைகளை அனுப்புங்கள். நீங்கள் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிறீங்களோ அதை செய்யுங்கள். ஏனென்றால் நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கும் போது கர்த்தர் அதை கனப்படுத்தக்கூடியவராக இருக்கார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கார். அநேக உதாரணங்களை வேதத்திலிருந்து நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசிக்கலாம். ஆதாம் தன் மனைவியாக ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவன் ஆனான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆனான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம் ஒரு நல்ல சம்பவம். காயின் ஆபேலை குறித்து நம்ம அநேக செய்திகளை கேட்டிருப்போம். காயின் தன்னுடைய காரியங்களை கொண்டு வந்து கொடுத்தான். ஏதோ ஒரு காரியத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுக்கு கொடுத்தான் என்று தான் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் ஆபேலை குறித்து ஆவியானவர் எழுதி வைக்கும் போது கொளுத்த காரியத்தையும் நல்ல பெஸ்ட்டை எடுத்துட்டு வந்து ஆண்டவருக்கு என்று கொடுத்தான். கர்த்தரை அதை அங்கீகரித்தார் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் நமக்கு எதை குறிக்கிறது என்றால் கர்த்தர் உங்களிடத்திலிருந்து என்னிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், அது நேரமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பணமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஊழியமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கமிட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லா விதத்திலையும் பெஸ்ட்டை எதிர்பார்க்கிறார். நீங்கள் பெஸ்ட்டை ஆண்டவருக்கு கொடுக்கும்போது அவர் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் சிறந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை வழிநடத்த முடியும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஆசீர்வாதங்கள் தேவை. ஆனால் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய விரும்புகிறது கிடையாது. தேவனுடைய சிட்சையை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறது கிடையாது. தேவன் ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கும் போது அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் இல்லாமல் இருக்கிறது. எத்தனையோ சூழ்நிலைகள் வரும்போது தேவனை விட்டு தூரமாய் போய்விடுகிறோம். ஒருவேளை கஷ்டமான நேரத்தில், பாடுகளின் நேரத்தில், வறுமையின் நேரத்தில், பற்றாக்குறையின் நேரத்தில், சுகவீனத்தின் நேரத்தில் நாம் கர்த்தரை மறந்து விடுகிறோம். ஆனால் அவர் மறக்கிற தேவன் அல்ல, அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல. உங்களையும் என்னையும் நேசிக்கிறவர், உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டவர், உங்களை பிரித்து எடுத்த நோக்கத்தை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கார். உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கார். அப்போ பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தரை கனப்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். இரண்டாவது அதே அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், என் மகனே நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க, 12ஆம் வசனத்தை.
தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு பெற்றோரை எடுத்துக்கொள்வோம் என்றால் அநேக நேரத்தில் பெற்றோர் தன் பிள்ளைகளை சிட்சிக்கும் போது பிள்ளைகள் அதை விரும்புவது கிடையாது. காரணம், அவங்க நினைப்பாங்க, ஏன் என் டேடியோ இல்லை மம்மியோ ஏன் எங்களை கண்டிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் நாம் கண்டிக்கிற நோக்கம் என்ன? நம்முடைய பிள்ளை நல்லா இருக்க வேண்டும், நம்முடைய பிள்ளை சிறந்ததா இருக்க வேண்டும், நம்முடைய பிள்ளை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், நமக்கு பிள்ளை எல்லாவற்றிலும் தேறினவனா இருக்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறோம். உலக பிரகாரமான பெற்றோரே அப்படி யோசிக்கும் போது உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த பரம தகப்பன் அவர் நம்மை சிட்சிக்கும் போது அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அதுக்கு பதிலாக தேவனிடத்தில் பொய் சொல்லி தேவனிடத்தில் வீண்டாவாதங்களை பண்ணி கர்த்தரை விட்டு தூரமாய் போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிங்க. அனன்யா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிராயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனன்யாவே, நிலத்தின் கிராயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பு அது கிராயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றார். போதும். இந்த இடத்துல பார்க்கிறோம், அனனியா சப்பீரா கர்த்தரை தெரிந்து கொண்ட பிள்ளைகள், கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், கர்த்தருக்காய் வைராக்கியமாய் வாழுகிற பிள்ளைகள், ஊழியத்துக்கென்று கொடுக்க வேண்டும் என்று விரும்பினவர்கள், சபைக்கு தூணாய் இருந்தவர்கள் கர்த்தரை வஞ்சிக்கக்கூடியவளாய் மாறிவிட்டார்கள். அந்த வசனம் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற நோக்கம், அநேக தடவை நீங்களும் நானும் கர்த்தரை வஞ்சிக்கக்கூடியவளாக இருக்கிறோம், கர்த்தரை ஏமாற்றக்கூடியவளாக இருக்கிறோம். தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவர், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். இந்த இடத்துல பார்க்கிறோம், அனனியாவினுடைய வாழ்க்கையில தன்னுடைய நிலத்தின் பங்கை எடுத்து ஒளித்து வைத்துக் கொண்டு, சப்பீரால் தன்னுடைய மனைவிக்கு தெரிந்து அதை ஒளித்து வைத்துக் கொண்டு ஒரு இடத்துல பொய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலருடைய பாதப்படியில் கொண்டு வந்து வைத்து பேதுருவினிடத்துல பொய் சொல்லும் போது பேதுரு சொல்கிறார், நீ இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? நீ கர்த்தரிடத்துல பொய் சொன்னாய். அது மாத்திரமல்ல, அதுக்கப்புறம் நேரம் இல்லை, கீழே நீங்க படுத்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவியும் அதே காரியத்தை சொல்கிறாள். அந்த அனனியாவை கொண்டு போன அந்த ஜனங்கள், அவன் இறந்து அவன் மரித்து போய் அவனை கொண்டு போய் வெளியே வைத்து விட்டு திரும்பி வந்தவர்கள் கால் வைக்கும் முன்பே சப்பீராலும் அந்த இடத்துல இறந்து போகிறதை பார்க்கிறோம். இந்த காரியம் எதை நம்மை குறிக்கிறது என்றால், கர்த்தரை வஞ்சிக்காமல் இருக்க வேண்டும், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை சரியான நேரத்தில் கொடுக்க வேண்டும், கர்த்தருக்கு முதல் பலனை கர்த்தருக்கு என்று கொடுக்க வேண்டும், கர்த்தரை எல்லா விதத்திலும் கனப்படுத்த வேண்டும், உன்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை கனப்படுத்த தெரிந்து கொண்டிருக்கணும். பவுல் இதை சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லி ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் எழுதும் போது தன்னுடைய எல்லா விதத்திலும் எந்த காரியமும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்பதை நான் நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்கிறார். காரணம், அவருக்கு தெரியும். ரோமர் 8:28 வாசிக்கிறோம், சகலமும் அன்பு, அவருக்கு அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று சொல்லி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதில் சரியா கொடுங்க. கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், உங்களுடைய ஆலைகளிலே திராட்சரசம் புரண்டு ஓட வேண்டும் என்றால், உங்களுடைய லைஃப்ல எல்லா விதமான ஆசீர்வாதங்களை பார்க்க வேண்டும் என்றால், கர்த்தருக்கு கொடுக்கிறதுல சரியா கொடுங்க. கர்த்தருக்கு முதல் பலனை கரெக்டா கொடுங்க. இரண்டாவது, கர்த்தரை வஞ்சியாமல் அவரிடத்துல உறுதியாய் உண்மையாய் இருக்க கற்றுக்கொள்ள. கடைசியா ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றியும் தானம் தர்மம் செய்கிறதுல நீங்க சரியா இருங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அது ஏன்னா அது கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு எது பிரியம், கர்த்தரிடத்துல எந்த காரியத்தை செய்ய வேண்டும், உண்மையை எதிர்பார்க்கிற தேவன், உங்களுடைய ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன், அவர் விரும்புகிற ஒரு காரியம் தானம் தர்மம் செய்ய மறந்து போகாதீங்க. ஏன்னா கர்த்தர் அதுல பிரியமா இருக்கார். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக காரியங்களை நீங்க சொல்லலாம், நான் கர்த்தருக்காக இதை செய்தேன் என்று சொல்லி. ஆனால் முழு மனதோடு செஞ்சீங்களா?
அப்படி இல்லை என்றால் யோசித்து பாருங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து உமக்கென்று இந்த பங்கு எடுத்து வைக்கிறேன். நான் பண்ண பொருத்தனைகளை சரியாய் செய்ய எனக்கு பலத்தை தாங்க. நான் ஏறெடுத்த எல்லா காரியங்களும் உமக்கென்று எழுந்து பிரகாசிக்க எனக்கு உதவி செய்யுங்க. என்னை கொண்டு நீங்கள் செய்ய நினைத்த காரியத்தை செய்வதற்கு நான் தடையா இல்லாதபடி என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிப்போம். கர்த்தரிடத்தில் உண்மையா இருப்போம், கர்த்தரிடத்தில் வாஞ்சையா இருப்போம், கர்த்தருக்கென்று காரியங்களை கொடுப்போம், கர்த்தருக்கு தான தர்மம் செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து நம்முடைய ஆலைகளிலே திராட்சரசம் புரண்டோடத்தக்கதாய், நம்முடைய எல்லா விதத்திலையும் நம்முடைய தானியங்கள் வளர்ந்து ஓங்கத்தக்கதாய், நம்முடைய ஊழியங்கள் வளரத்தக்கதாய், நம்முடைய குடும்பங்கள் செழித்து ஓங்கத்தக்கதாய், நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நாளில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் இந்த ஆசீர்வாதத்தை பார்க்க வேண்டும். என்னுடைய களஞ்சியங்கள் நிரம்பி வழிகிறதை, பூரணமாய் இருக்கிறதை நான் பார்க்க வேண்டும். என்னுடைய ஊழியத்தில் ஒரு பெரிய ஒரு காரியத்தை, ஒரு ஃப்ளரிஷ் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. ஒரு பெரிய பிளெஸிங்ஸை நான் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய ஊழியத்திலையும் என்னுடைய குடும்பத்திலையும் உங்கள் ஆசீர்வாதத்தை பார்க்கணும்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான 2வது வாரத்தில் உங்களுடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்கள் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே, முதற் பலனை நாங்கள் நேர்த்தியாய் செய்ய உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏசப்பா, காயினும் ஆபேலும் உம்மிடத்திலிருந்து ஆண்டவரே முதற் பலனை கொடுத்தார்கள். ஆனால் ஆபேலும் ஆண்டவரே கொளுத்த காரியத்தை உமக்கென்று கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல, நீங்கள் அதை கனப்படுத்தினது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் பெஸ்ட்டை உங்களுக்கு என்று கொடுக்க உதவி செய்யுங்க. எங்களுடைய நேரம், எங்களுடைய வயது, எங்களுடைய எல்லா காரியத்திலும் ஆண்டவரே நாங்கள் உமக்கென்று எழுந்து பிரகாசிக்க பெஸ்ட்டை உங்களுக்கு என்று கொடுக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். உங்களை நாங்கள் துக்கப்படுத்தாதபடி, உங்களை நாங்கள் ஏமாற்றாதபடி எங்களுக்கு ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு மன ஆவியை கட்டளையிடுங்க. எங்களை ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் அப்படியாகவே நீங்க ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்கிரீன்ல வருகிற வாட்ஸ்அப் நம்பர்ல ஜெப குறிப்பு இருக்கின்றால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.